உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே முட்டை ஒட்டு மொத்தமாக போட்டு 3 மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறது, 20 கிலோ குறைக்கிறது, அங்கமானா குறைக்கிறது, வெல்னஸ் கோச் போய் குறைக்கிறதுன்ட்டு அவசரப்பட்டு உங்களோட உடம்பை வருத்தி வீண் பண்ணிக்காதீங்க. எப்படி குறையணுமோ அப்படி குறையும். உணவு ஆகட்டும், சரியான கோச்சுக்கிட்ட ஒன்றா ஒரு வாரம் வெல்னஸ் கோச்சு கிட்ட போகிறது, ஒரு வாரம் ரன்னிங் ஓடுற அந்த கோச்சு கிட்ட போகிறது, ஒரு வாரம் ஜிம் கோச்சு கிட்ட போகிறது. இப்படி ஒரு வாரமாக போனால் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதம் சொல்லி கொடுப்பாங்க. அது இதாகிடும். ஒன்றுன்னா ஒன்று ஒரு பக்கம் போங்க. வெல்னஸ் கோச்னா வெல்னஸ் கோச்சவே ஒரு 6 மாதம் நம்புங்க. ஜிம்னா ஜிம்மைவே ஒரு 6 மாதம் நம்புங்க. கிரவுண்டுக்கு போனால் அந்த கிரவுண்டுக்கு போய் அந்த 6 மாதம் நம்புங்க. யாராவது ஒருத்தர் நம்புங்க. அந்த ஃப்ரெண்டு அதை சொன்னான், இந்த ஃப்ரெண்டு இவன் இதை சொன்னான், இந்த ஃப்ரெண்டு இதை சொன்னான். பழம் மட்டும் சாப்பிட்டா சரியாயிரு, வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிரு, வீட்டுக்கு நடந்தால் சரியாயிரு, ரோட்டில் நடந்தால் சரியாயிரு, சைக்கிள் ஓடினா சரியாயிரு, ஓடுனா சரியாயிரு, கிரவுண்டில் ஓடினா சரியாயிரு, ரோட்டில் ஓடுறத கிரவுண்டில் ஓடினா தான் குறைய உடம்பு. பல பேர் பல விதமான கருத்து வச்சுப்பாங்க. அதனை எல்லாம் நீங்கள் சரியாக செய்யாமல் தேவையில்லாமல் வீண் பண்ணி உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஒரு பக்கம்னா ஒரு பக்கம் போங்க. உடம்பு எப்படி குறைக்குமோ அப்படி குறைக்குங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்டாக பண்ணிங்கனாலும் பிரச்சனை ஆயிரும். உடம்புக்கு வேலைக்கு போக முடியாமல் ஆயிரும். உங்களை வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி நிலைமை வந்துடும். பார்த்து பத்திரமா இருங்க. உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நன்றி.